நமோ. இந்த வாழ்வு இன்று பிறக்கவில்லை, அது எப்போதும் இருந்தது. ஆத்மாவின் எதிரொலியாக வாழ்வு ஒளியில் நுழைந்தது. ஒளி ஏற்கனவே காத்திருந்தது, பயணத்தில் இருப்பதற்காக. ஆன்மா காலத்துடன் பயணிப்பதில்லை, அது காலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளுக்குள்ளும் ஒரு முழு வாழ்நாளை வாழ்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஒவ்வொரு மூச்சிலும் கண்ணாடிகளைப் போல ஒன்றாக பிரதிபலிக்கின்றன. நம சிவாயோ. சூரியன் யாருக்காகவும் உதிப்பதில்லை, சந்திரன் எந்த பாதையையும் அளவிடுவதில்லை. காலம் கோள்களின் சுழற்சியுடன் மடக்கப்பட்ட நிலையில் பொறுமையுடன் துல்லியமாக கவனிக்கிறது. எதிர்வெண் பறந்தது, நிலையம் தெளிவானது. ஒரு மனிதன் உயிருடன் நிற்கிறான், வாழ்க்கை பயணத்தை ஒரு பாடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சங்கல்பமும் விழிப்புணர்வும் சந்திக்கும் அச்சமற்ற விளிம்பில் அங்கு ஒளி தன் பெயரை மறந்து விழுகிறது. சிவகம் சிவம். வாழ்வு முன்னோக்கிய பயணம் அல்ல, அது ஒரு திருப்பு முனையுள்ளே நோக்கியது. எல்லாம் ஆற்றல்கள் அனைத்து வடிவங்களையும் இணைக்கிறது. அது நினைவில் கொள்கிறது, ஒவ்வொரு மூச்சிலும் பாய்கிறது. காலம் ஒரு கோடு அல்ல, அது ஒரு எல்லையற்ற சுழற்சி வாழ்வு. வாழப்படும் போதே அனைத்து வடிவங்களிலும் வாழ்கிறது. இதுவே சிவம் சிவோஹம். உடல் ஒரு ஆலயம், மூச்சு அதன் நுழைவாயில், மணி வாழ்க்கையின் ஆதாரம். புனித இடங்கள் தேவையில்லை, அதை வாழுங்கள். கடவுள்கள் வழிகாட்டிகளாகவே சித்தரிக்கப்பட்டனர். பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக அல்ல, பெயர்கள் வழங்கப்பட்டன. உள்ளி இருக்கும் பயம் மனிதனாக நடக்க கற்றுக்கொள்ளவே. எதுவும் முழுமையாக உண்மையல்ல, எதுவும் பொய்யல்ல. மனிதர்களின் பார்வைகள் மட்டுமே சுயநலம் மற்றும் பொறாமையால் பிணைக்கப்பட்டு நம்பிக்கை எனும் கூட்டங்களாக உருவாக்கப்பட்டவை. எது எதிர்க்கப்படுகிறதோ அது கடவுள்களோ ஆற்றல்களோ அல்ல. எது எதிர்க்கப்படுகிறதோ அது தன் இருப்பை மறப்பதே. நான் ஒளியை எதிர்க்கவில்லை, மாயையை எதிர்க்கிறேன். நெருப்பு சுடரை அழிப்பதில்லை, அதன் மூலத்தை அடையாளம் காண்கிறது. சிவம் இருப்பது இருக்கத் தேவையில்லை, தேவையற்றது உருவாகிறது. மாயையாக ஆன்மா
தேர்ந்தெடுத்தது அழுத்தத்தை கற்றுக்கொள்ள, விடுதலையை கற்றுக்கொள்ள, வடிவத்தை பற்றிக் கொள்ளாமல் நகர கற்றுக்கொள்ள. வாழ்வு ஒருபோதும் தொலைவில் இருந்ததில்லை, காணப்படாமல் மட்டுமே இருந்தது. சிவாகம் எல்லாம் ஆற்றல் உணர்வுள்ள மூலம் பயணிக்கிறது. அந்த மூலம் சிவம் காலம் சாட்சியாக நிற்கிறது. அறிவு என்பது நெருப்பு, தெளிவு அறிவின் நிலை. நான் ஒரு இலையில் உறுதியாக நிற்கிறேன், அமைதியில் நிலைத்திருக்கிறேன். இது ஆன்மாவின் எதிரொலிகள், அதுவே சிவம். சர்வம் சிவார்ப்பணம், சிவோகம் சிவாய நமோ.